கோவையில் நடைபெறவுள்ள பூத் கமிட்டி மண்டல கூட்டத்தில் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது தாவேகாவின் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இந்த மாநாட்டில் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி கூட்டத்தில் விஜய் பங்கேற்க இருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோயம்புத்தூரில் குருவம்பாளையம் SSS கல்லூரி வளாகத்தில் இந்த பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்க இருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 2 நாள் கருத்தரங்கில் முதல் நாளில் 10 கழக மாவட்டங்களை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் 2ஆம் நாளில் 13 மாவட்டங்களை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தை பொறுத்தவரையில் வரக்கூடிய 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கோயம்புத்தூர் குரும்பாளையத்தில் நடைபெறக்கூடிய SNS கல்லூரி வளாகத்தில் இந்த பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் இதில் விஜய் பங்கேற்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் தொடர்பாகவும் அதே போன்று தமிழக வெற்றி கழகம் சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் குறித்தும் விளக்குரையை விஜய் ஆற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமே வாக்காளர்களும் வாக்குச்சாவடி முகவர்கள் தான் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி தொடர்பான பணிகளுக்கு முதுகெலும்பாக திகழக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தலைவர் விஜயின் தலைமையில் நடைபெறக்கூடிய கருத்தரங்கில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தை பொறுத்தவரை அடுத்த கட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை பொறுத்தவரையில் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் கோயம்புத்தூரில் நடைபெற உள்ள நிலையில் அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.